இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்ன விதமான மரணம் தேவன் நிர்ணயித்திருந்தார், ஏன் அந்த சிலுவை மரணத்தை நிர்ணயித்திருந்தார், அவருடைய வேலை எப்படி கொடுக்கப்பட்டது, அவர் தாமே தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பையும் அவர் மரண பயத்திலிருந்து விடுதலையும் கொடுத்தார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் முக்கியமாக நான் பார்க்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை, அவருடைய மரணம் எல்லாரும் அறிந்தது. அவருடைய மரணம் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று தந்திருக்கிறது. அதை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலம் சிலுவையிலே பெற்று தந்து விட்டார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவருக்கும் தெரியும், அவருடைய மரணம் நம்முடைய பாவத்திற்காக ஒரே தரம் அவர் மரித்தார். அவர் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கும்போது அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாண நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தன் நிவர்த்திக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியனிடத்திலே கொண்டு வருவான். அப்போ ஆசாரியன் அவன் அந்த கொண்டு வந்த மனிதன் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையிலே தன்னுடைய கைகளை வைத்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொள்ளும். அப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை ஆசாரியன் கொண்டு போய் அது தேவனுக்கென்று பலியிடும் பொழுது இந்த மனுஷன் என்னென்ன பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் தலையிலே சுமத்தினானோ அந்த பாவங்கள் எல்லாம் அந்த மனுஷனை விட்டு நீங்கும் என்பது நம்ம நியாயப்பிரமாணத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து நாம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நமக்காக அந்த ஜீவனை கொடுத்த அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தது மாத்திரமல்ல, அதற்காக பாவ நிவர்த்திக்கான பலியானார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நிச்சயத்தை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய மரணம் நமக்கு பெற்று தந்திருக்கிறது. பாவங்களை சுமப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்திற்கான நிவர்த்தியும் செய்தார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். அவர் தாமே தம்மை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது பாவத்தோடே பிறக்கிறான். நாம் பார்க்கிறோம், ஆதாமுக்கு கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது சொன்னாரு, என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்திலே பிறக்கும் பொழுது அந்த கீழ்ப்படியாமையின் பாவத்திலே பிறக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு உள்ளாக ஒரு பாவம் இருக்கிறது, ஒரு பாவ மனுஷன் இருக்கிறது. இப்ப எல்லா மனுஷர்களும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம பாவமே செய்யக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், எந்த மதத்துல இருக்கிற மனுஷர்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இது பாவம் இது பாவம் இல்லை என்பது தெரியும். அப்ப எல்லாருமே பாவம் செய்யணும் அப்படின்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த பாவத்தை நாம செய்யக்கூடாது அப்படின்னு தான் விரும்பாங்க. ஆனாலும் அந்த பாவம் செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்றாரு, நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யாம செய்யக்கூடாததையே நான் செய்கிறேன். நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் தீமையே செய்கிறேன். எல்லா மனுஷர்களுக்கும் உண்டான போராட்டம் இதுதான். ஏன்னா நமக்குள்ளான ஒரு பாவ மனுஷன் இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த பாவ மனுஷன் செய்ய விடாதபடிக்கு அது நாம் செய்யக்கூடாததை செய்கிறான். நன்மை செய்யும் போது தீமை செய்கிறான். அப்ப நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்ப எல்லா மனுஷர்களும் அப்படித்தான், நிர்பந்தமான மனுஷர்கள். எல்லாரும் நல்ல நீதியாய் உத்தமனாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்மளால முடியல. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த
பாவ மனுஷன். அப்ப இது இப்படியே இருக்குமா? இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சிந்தின இரத்தத்தினால அவருடைய சிலுவையில நம்ம என்ன செய்யணும், இந்த நமக்குள்ளா இருக்கிற பாவ மனுஷனை அவருடைய சிலுவையில நாம் அறையும் பொழுது, எல்லா பாவங்களையும் அவரிடத்துல அறிக்கையிடும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார். பிரியமானவர்களே, எனக்குள் அந்த பவுல் அப்போஸ்தலர் எனக்குள் இருக்கிற பாவம் தான் அப்படி செய்ய என்ன தூண்டுகிறது. அப்போ கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவருடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு வரும்போது இந்த பாவ பிரமாணம் ஒளிந்து போகிறது. இந்த பாவ மனுஷனை, அந்த உலகத்தின் இச்சைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில நம்ம அறைந்து விட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதுல இருந்து விடுதலையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அதை அவர் பெற்று தந்திருக்கிறார். அந்த விடுதலையை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். யார் யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறோமோ, என்னுடைய பாவங்களை இயேசு சுமந்து தீர்த்தார் என்று அவரிடத்துல மறைக்காமல் நம்ம அறிக்கையிடுகிறோமோ, அவர்களுடைய பாவங்கள் தான் நாம் அவர் சிலுவையில பெற்று தந்து அந்த பாவ மன்னிப்பை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே போல ஞானஸ்தானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால் நாம் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. சிலுவையில நாம் அவரோடு கூட அடிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தினாலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படும் பொழுது நம்முடைய பாவ சரீரம், பாவ மனுஷன் எல்லாம் ஒளிந்து நாம் புது ஜீவன் உள்ளவர்களாய் நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து பெற்று தந்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, மறைக்காமல் நாம் அறிக்கையிட்டு, அந்த பாவ மனுஷன், பாவ சுவாபங்கள், உலகத்தின் இச்சை எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறையும் பொழுதுதான் அந்த நிர்பந்தமான மனுஷன், அந்த பாவ சரீரம் என்ன செய்ய முடியும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல அதிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும். அந்த கிருபையையும் அந்த ஸ்லாக்கியத்தையும் தேவன் நமக்கு சிலுவையிலே பெற்று தந்திருக்கிறார். அந்த விலையேறப்பெற்ற கிருபையை, ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் எங்களுக்காக தகப்பனே ஆண்டவரை சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி செய்த பலியாக நீர் ஒப்பு கொடுக்கப்பட்டீரே. உம்முடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் பெற்று தந்தீரே சுவாமி. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதை உணர்ந்தவர்களாக அதை நாங்கள் இழந்து விடாதபடி நீர் எங்களுக்காக பெற்று தந்த ரட்சிப்பையை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியா உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயங்களை உணர்த்தியருளும்படியா ஜெபிக்கிறேன். பாவ மனுஷன் அழிந்து போகவும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் ஆண்டவரே, உயிர் மீட்சி அடையவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, உடைய வார்த்தைகளை எங்களை இருதயத்தில் இருத்தி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.